ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட சப்ஜெக்டை சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட் யாருன்னா, இந்த லாட்டரியில வந்திருக்க நேம் ஹான் ஷிஹான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பால் நம்மளுக்கு ஷோ பண்றாரு. ஸோ நம்மளுடைய ஹீரோ எஸ், நான் தான் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கிறான். அவனுடைய சீட்ல இருந்து எழுந்து போயிட்டு சொல்றானா, இன்னும் நான் வந்து மேஜிக்கு ஃபெமிலியர் ஆகல, அதனால பிராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்ட் நானு தவிர்க்கிறது நல்லது. ஆல்சோ நான் வந்து நெக்ரோமன்சி இது போன்ற மற்ற சப்ஜெக்ட்ஸுமே வந்து தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஏன் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயப்படுறான் சப்ஜெக்டை பார்த்து. நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அரித்மெட்டிக் அண்ட் மேஜிக்கல் ஃபார்முலா சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை பார்க்கறான். இதனுடைய நேம் வச்சு பார்க்கணும்னா இது இன்கிரெடிபிளி டிஃபிகல்ட் போல தென்படுது. பட் எனக்கு இருக்கிற ஒன் ஈஸி சப்ஜெக்ட்னா அது இது மட்டும் தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை சூஸும் செய்யறான். ஏன்னா மித்த சப்ஜெக்டை கம்பேர் செய்யும் போது அனைத்துமே வந்து ப்ராக்டிக்கல் பேசிஸ்ல இருக்குது. பட் இது வந்து ஒரு தியரி பேஸ்டு சப்ஜெக்ட். அதனால நான் வந்து ஜஸ்ட் இதை கம்ப்ளீட்டா மெமரைஸ் செய்தனா வந்து என்னால ஓரளவுக்கு மேனேஜ் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட ஹான் ஷிகாவும் யோசிக்கிறான். அப்ப அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸும், ஹே பாத்தியா அவன் வந்து அரித்மெட்டிக் எடுக்கிறானா, அது என்ன டாபிக் அப்படின்னு கேக்குறான். அதனால மறந்துடு சொன்னா அவன் இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் இதில் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவான். நம்ம ஹான் ஷிகா யோசிக்கும் போது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு ஹான் ஷிகாவுக்கு. ஸோ நான் வந்து விரைவா வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த 2 சப்ஜெக்ட்ஸையும் வந்து தேர்ந்தெடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறான். வெயிட், இந்த சப்ஜெக்டை பார்த்தா டூயபிளா இருக்கு, டூயபிள்னா வந்து என்னால அதை சமாளிக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். ஸோ அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து லைப்ரரிக்கு வந்துடுறான். வந்து அதிகப்படியான வேலை செய்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து ஒரு இன்டர்னா வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அதாவது ஒரு வெட்டினரியன், அது நாய்களுக்குன்னா வந்து மருத்துவம் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டினரியனா நான் இன்டர்ன் பண்ணும்போது ஸோ நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச நாவல்ல வந்து ஒரு ரீஇன்கார்னேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ நான் இப்ப எடுத்திருக்க இந்த 3 சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த வெட்டினரி சயின்ஸ்க்கு மேஜரா வந்து சிமிலரான சப்ஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹான் ஷிகாவும் யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் மேஜிக்கல் ஃபார்முலாஸ். இதுல நான் வந்து அரித்மெட்டிக் மெத்தட்ஸை வந்து பயன்படுத்துவேன். இந்த வேர்ல்ட்ல இது வந்து ஒரு யூனிக்கான விஷயமும் கூட. இருந்தாலும் நான் வந்து மேஜிக்கல் ஃபார்முலாஸை அப்ளை பண்ணுவேன் எனக்கு போதுமான அளவுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு டார்க்கான புக் எடுத்து வைக்கிறான், மான்ஸ்டர் அனாட்டமி, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு பேசிக் டேமிங் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸ். அதாவது டேமிங்கே நம்ம ஹீரோவுக்கு சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி வந்து ஒரு டிராகனை டேம் பண்ணிட்டான். அடுத்து வந்து ஒரு கிரீன் புக்கையும் ஒயிட் புக்கையும் பிளேஸ் பண்றான். எனக்கு கொஞ்சம் வரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் பார்க்கும்போது அவன் பேக்ல இருந்து ஒரு கை வருது. ஆப்வியஸா நம்மளோட அந்த குட்டி டிராகன் தான். சின்ஸ் நான் வந்து இவனை இங்க கொண்டு வந்துட்டேன் என் கூடவே, நான் என்ன நினைக்கிறேன்னா இவனை வந்து நான் நல்லா பயன்படுத்தினு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். பட் இப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பேக்ல புடிச்சு நசுக்கிறான். ஏன்னா வந்து சுத்தி நிறைய பேர் என்னதான் பாக்குறாங்க, அது சுத்தி நிறைய கண்கள் இருக்குது. ஏன்னா இவன் லைப்ரரியில இருக்கான். ஸோ புக் படிச்சிருந்த அனைவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹான் ஷியாவை தான் வந்து டக்கு டக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறான்னா ஹான் ஷியா வந்து அவனுடைய மேஜிக்கை ப்ராப்பரா கண்ட்ரோலே செய்ய தெரியாதவன். ஸோ சடன்லி இந்த மாதிரி ஒரு டிராகனை வந்து அவன் டேம் பண்ணிட்டான்னா அவனால தேவையில்லாத சஸ்பீஷியஸான மற்றவங்களோட கவனம் அவனை ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜென்டிலா அந்த லைப்ரரியை விட்டே கிளம்புறான். தென் இங்கதான் உன்னால ஃப்ரீயா நடக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த டிராகனை அழகா தோல்ல வச்சு நடந்து போறான். அது கீழே இறங்கி நடக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடல் அகாடமியோட அண்டர் கிரவுண்ட். ஸோ நம்மளுக்கு என்ன இங்க காட்டுறாங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைனிங் டஞ்சன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. நான் வந்து தேரியில கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன், அதே போல எனக்கு ட்ரைனிங் ஸ்கில்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினைச்சு நடந்து வரான். ஸோ அப்ப அங்க இருக்க ஒரு பர்சன் வந்து உங்களுடைய என்ட்ரி டிக்கெட் எனக்கு கொடுங்க. ஸோ பிகினர்ஸோட
பிராக்டிஸ் ஏரியா இது, அதனால உங்களோட என்ட்ரியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் நம்ம ஹீரோட கேட்கும்போது எஸ் கன்ஃபார்ம் சொல்லிட்டு, உங்களை பார்த்தா நீங்க வந்து ஒரு டிராகனை டேம் பண்ணிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ளும் கேக்குறாங்க. அப்ப அந்த கேர்ளும் சொல்றாங்க, உங்க 2 பேரோட நேம் நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து ஹான்ஷிகா, செகண்ட் இயர்ல இருந்து வரேன். அண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி இதுதான். ஸோ உன்னோட நேம் என்னன்னு சொல்லிட்டு அந்த டிராகனை பார்க்கும்போது, டிராகன் பாக்குறேன், என்னப்பா என்ன பார்த்து இப்படி கேட்டுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு எப்படி அது தெரியும், சோ நீனே ஏதாவது டிசைட் பண்ணன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சைமன் பேர் வைக்கலாம். அது CHIM, சைம். என்ன உன் பேர் வந்து ரொம்ப கூலா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, நீ என்னதான் ஒரு டிராகனா இருந்தாலும் உனக்கு வந்து டிராக் அந்த மாதிரிதான் வச்சிருக்கணும். அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஒரு நேம் யோசிக்கிறான், டார்ச்சா ரோடோன் டோசாரஸ். அந்த டிராகன் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு, என்ன நேம் கூலா இருக்கா நம்ம ஹீரோ கேக்குறான். சோ அது சொல்லுது, நகத்தை ஷார்ப்பா காமிச்சு நம்ம ஹீரோ மிரட்டுது. சோ உனக்கு அது பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பான்னு யோசிக்கும் போது, பசிலிஸ் அப்படின்னு சொன்னா இந்த டிராகன் வந்து கியூட்டா பாக்குது. சோ ஓகே, உனக்கு இந்த நேம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, சோ உன்னை நான் வந்து பெசிலிஸ்க்குனே வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். சோ இந்த ட்ரைனிங் ஏரியால வந்து ஒரு 2 பேரை வந்து அகாமடேட் பண்ணலாம். ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி வந்து உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது புதுசா உள்ள வரான். அப்ப ஹீரோக்கு அந்த கேர்ள் காட்டுறாங்க, இங்க வெப்பன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு. அப்ப ஹீரோ பாக்குறான், ஓ இங்க வந்து ரெண்டல் சர்வீஸும் இருக்குதா. அப்ப இது பார்த்தா வந்து பெட்டி கிராப்பியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்ப வந்து வெப்பன்ஸை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்கிட்ட இருக்கிறதுக்கு கிரெட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சம்வாட் ஒரு ஸ்டிக் அண்ட் தென் ஷீல்டு எடுத்துக்கிறான். இப்ப நான் வந்து ரெடி ஆயிட்டேன். தென் அந்த பிராக்டிஸ் ஏரியாக்கான ஓப்பனிங் கேட்டை வந்து ஓப்பன் ஆகுது. லைக் அந்த பிகினர்ஸ்னால பிராக்டிஸ் செய்வாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி திறக்குது ப்ளூ கலர்ல. அப்ப நம்மளுக்கு ஷோ பண்றாங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஹான்ஷிகா அண்ட் பெஸ்லிஸ்க்கு வந்து இந்த போர்ட்டல் என்டர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தானா அப்படியே ஒரு பசுமையான காடுமா இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த குவாலிட்டி வந்து இங்க ரொம்ப கிரேசியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காட்டை சுத்தி பாக்குறான். எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதுதான் வந்து ஸ்லைம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு கொடி மாதிரி அதை விளக்கிட்டு பாக்குறான். சோ என்னதான் இது வந்து ஒரு லோ லெவலான மான்ஸ்டர் தான் இருந்தாலுமே, இது வந்து நம்மள ஈஸியா வந்து அன்கான்சியஸா மாத்திரன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனிவே பெசில், நீ வந்து அந்த ஸ்கொயர் பிளாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, அது சிம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஆக்சுவலா வந்து நான் வந்து இப்ப எதனா போய் வந்து ப்ளோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம டிராகனும் பாக்குது. சோ அது என்ன பண்ணுதுன்னா, அப்படியே ஓடி போய் அதை கடிச்சு குதிருது. நம்ம ஹீரோ பாக்குறான், என்ன அந்த பெசிலோட டிராகன் இன்ஸ்டிங்க்ட்ன்றது அவேக்கன் ஆயிடுச்சா. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த டிராகன் வந்து அதை பார்த்து லைட்டா வந்து பயந்தமா இருக்கும். இப்போ வந்து தண்ணியில மீன் பிடிக்கிற மாதிரி ஜாலியா விளையாடுது. அப்பதான் நம்ம அந்த டிராகனை ஷோ பண்றாங்க. அந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் பிடிச்சு கடிச்சு குறையிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாக்குறான், பெசில் வந்து விரைவா வந்து ஃபைன் ஆகிடுவான். சோ இப்ப வந்து பிராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ நோக்கி ஏதோ ஒரு அட்டாகரமான ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஷீல்டை கொண்டு பிளாக் செய்யறான். சோ என்ன இதுன்னு பார்க்கும்போது, தேர் ஆர் டூ மெனி ஆஃப் தெம். அங்க பாத்தீங்கன்னா ஸ்லைம்ஸ் வந்து கூட்டமா நடந்து வந்து நிக்குது. அப்ப வந்து அவன் என்ன சொல்றான்னா, இது எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம வந்து ஒன் ஷாட்ல கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு, பெசில் உன்னோட பாடியை வந்து நீ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய டிராகன் இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, ஒன் மோர் டைம் வந்து நான் இதை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கொயர் கியூப்ஸையும் இப்ப நான் வந்து ப்ளோ பண்றேன்னு சொல்லிட்டு அதனுடைய டிராகன் பிரெத்தை கொண்டு ஸோ ரொம்பவே அந்த ஃபோர்ஸா வந்து அட்டாக் செய்யுது. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வந்து வைப் அவுட் பண்ணிச்சு. நம்மளுடைய ஹான்ஷிகாவும் அந்த டிராகனுக்கு குட் ஜாப்னு சொல்றான். ஸோ நம்ம இதே போல வந்து போவோம் அப்படின்னு சொல்லும் போது பாதி நாள் ஓடிடுச்சு. ஸோ இப்ப எல்லாம் அப்படியே தரையில படுத்துனாங்க, அவ்வளவுதான் நான் வந்து முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்களோட மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ ஹீரோ வந்து அந்த பெசில வந்து டேம் பண்றான். ஸோ சீரியஸா வந்து அவன் என்ன சொல்றான்னு, நான் வந்து இறக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவே இந்த டிராகன் வந்து நான் சொல்றத வந்து லிசன் செய்யுதுன்னு பாக்குறான். இப்போ நான் வந்து இதை விட்டு வெளில போனேன்னா இந்த டிராகனுக்கு வந்து டெலிஷியஸான ஃபுட்டை வந்து ப்ரொவைட் செய்யணும் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, சடனா நம்மளோட ஹான்ஷிகா வந்து எங்கேயோ பாக்குறான்.
இது போன்ற இடத்த வந்து மிஸ் ஆக்காம அதை போய் புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அவளுடைய டேம் பண்ண அனிமல் கிட்ட கத்துறாங்க. சோ இதை வந்து நம்மளுடைய அந்த டிராகனும் ஹான்ஷிஹாவும் ஒரு ஓரத்துல இருந்து பாக்குறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ பாக்குறான், யார் இது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேர்ளை காமிச்சு இந்த எபிசோட என் பண்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.